இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. God is good. கர்த்தர் நல்லவர். And today is 10th July 2026 Friday, வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை உங்களை பார்ப்பதிலே சந்தோஷம். இன்றைக்கி மாலை 8 மணிக்கு எழுப்புதல் சுகமளிக்கும் கூட்டம் இருக்கிறது. வாங்க, கர்த்தர் நாமத்தினாலே பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. God is good. கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, இன்றைக்கான வசனம் ரெவலேஷன் சாப்டர் 1 verse 6. ரெவலேஷன் 1:6 1:6 வசனம். நேற்று நான் சொல்லியிருந்தேன், ஒரு வசனத்தை கொடுத்து எல்லாம் படிச்சுட்டு வாங்க. உபாகமம் 29:29 ஞாபகம் இருக்குங்களா? டியூட்ரானமி 26:26 ரிமெம்பர். சரி, இன்றைக்குள்ள வசனத்தை பார்த்துட்டு அப்புறம் நம்ம கடந்து போவோம். சரிங்களா? ஓகே. And has made us kings and priests to his God and Father. To him be glory and dominion forever and ever. Amen. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுக்கும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இயேசுவை எப்படி உயர்த்தி புகழ்ந்து அவருடைய தன்மை, அவர் நமக்கு என்ன செய்தார், அவர் எப்படிப்பட்டவர் என்றெல்லாம் புகழ்ந்து தரிசனத்திலே காணுகிறார். This is a vision. He had a revelation. That revelation only is writing. என்ன சொல்றாரு? அவர் ரெவலேஷனில் பார்க்குறாரு. யாரை? இயேசுவை பார்க்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நம்மேல் அன்பு கூர்ந்து, அப்போ சிலுவையின் பாடுகளை அவர் பார்த்திருப்பார். நம்ம தானே, நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து கழுவுகிறதை அவர் பார்ப்பார். அவருக்கு பிதாவாகிய தேவனிடத்தில் நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமை உண்டாவதாக. Before God, before our Lord, He glory and dominions forever and ever. Reason He has made us kings and priests and to His God as a Father, Creator. கடவுளுக்கு முன்பதாக ஆண்டவர் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அவர் தான் கடவுள், அவர் தான் ரட்சகர், அவர் தான் மீட்பர், அவர் தான் படைத்தவர் எல்லாமே. அப்போ அவருக்குள்ளே நம்மை உயர்த்துவதற்காக நாமும் அவருடைய பிள்ளைகள், நாமும் அவரை சேர்ந்தவர் என்பதை அவர் இப்படி காட்டுவதற்காக அருமையானவர்களே இப்படி விளக்கி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை இப்பொழுது உயர்த்தி புகழ்ந்து உண்மையை அறிந்து சொல்லுகிற ஜனமாக இருக்க வேண்டும். சில சமயம் விளங்காது, புரியாது, பரவாயில்ல. அதுக்கு தான் நான் உபாகமம் எடுக்க சொன்னேன். உபாகமம் 29:29 டியூட்ரானமி 29:29 படிச்சிங்களா? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு நண்பர், சகோதரன் படித்து எனக்கு அந்த வசனத்தை அனுப்பியிருந்தார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கட்டும். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். புரியுதுங்களா என்ன சொல்றாருன்னு? The sacred things belongs to the Lord our God, but those things which are revealed belongs to us and to our children forever, that we may do all the words of His law. Hallelujah. உங்களுக்கு ஒரு வேளை மறைவாக இருக்கலாம், ஆண்டுடைய வார்த்தை விளங்காமல் இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம், வெளிப்பாடு இல்லாமல் இருக்கலாம். பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்படாதீங்க. அது கர்த்தருக்குரியது என்று வைத்து விடுங்கள். It belongs to God and just leave it. Don't worry about that things, that word, that revelation, if you may not understand, it's okay. But the next word says, அடுத்த வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ. அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படி நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்றென்றைக்கும் உரியவைகள். The revelation that you knows, உனக்கு தெரிந்த வசனங்கள், உனக்கு தெரிந்த வாக்கு தத்தங்கள், உனக்கு தெரிந்த சத்தியங்கள், அது உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. We may do all the words of this law. And reveal belongs unto us and to our children. Hallelujah. உனக்கு உன் பிள்ளைகளுக்கு. விளங்காதது புரியாததை குறித்து கவலைப்படாதுங்க. உங்களுக்கு விளங்கினதை புரிந்ததை
கர்த்தருக்கு பயந்து ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. கரம் பிடித்து நடத்துங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தி புகழ்ந்து துதித்து எப்பொழுதும் அவர் நாமத்தை உயர்த்துங்க. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை உயர்த்தி புகழ்ந்து பாடத்தக்கதாக, பேசத்தக்கதாக, ஜெபிக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. வெளிப்படுத்தின காரியங்கள்லாம் அது எங்களுக்குரியது என்பதை நாங்கள் உணர உதவி செய்யுங்க. And thank you all for your word. Thank you for the revelation. We praise you, we glorify you. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆசீர்வதிக்கிறோம். நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி. இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள் உனக்கு உன் பிள்ளைகளுக்குரியது. Take care and God bless.